ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். கடந்த இரவு முழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து, எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய் நீர் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் எவ்விதமாய் மன்னிக்கிற ஆண்டவராக எங்களுடைய குறைகள், பலவீனங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் சிலுவையில் ஆணி அடித்து நீர் கொடுத்த அந்த மன்னிப்பின் அந்த ரட்சிப்பை நாங்கள் கொண்டாட நீர் கொடுக்கிற இந்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடைப்படும். இந்த நாளை ஜெபத்தோடு தொடங்குகிற நாங்கள் நாள் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 7வது பாடல், எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்மாவே எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். 1, 2, 5 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே அமர்வோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம்.
இந்த நாளுக்கான வேத பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால நேரத்திலையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமேன். இன்று காலையில் இந்த வசன தியானத்துக்காக வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்னிப்பில் சுகம். இந்த வாரம் முழுவதும் சிலுவையில் சுகம் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்னிப்பில் சுகம். நம்ம பைபிள் போர்ஷன் வாசிக்க இப்போ கேட்டோம். யாக்கோபு 5:13 வரை. இதில் யாக்கோபு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கிறாரு. யாக்கோபு 5:13 பார்த்தோன்னா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். நமக்கு ஒரு துன்பம் வந்தால் அதுக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம்ம சங்கீதம் பாடணும். சந்தோஷமாக இருந்தால் சங்கீதங்கள் வந்து ஜெபம்தான். ஸோ அது சந்தோஷமாக பாடக்கூடிய பாடல். அடுத்த வசனம் 14-15 என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஒருவன் வியாதிப்பட்டால், எல்லாமே ஒருவன் அப்படின்னு தான் பார்க்குறோம். இதில் ஒருவன் வியாதிப்பட்டால் இதில் அவன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கப்படலை. சபை மூப்பர்களை யார் வரவழைத்து கர்த்தரின் நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவன். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்படின்னா அவனுக்கு சுகம் கிடைக்கும், அவனுடைய பாவமும் மன்னிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சரீர சுகம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஆனால் நமக்கு இந்த நாளில் முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் எதுன்னா, யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு. ஸோ இதில் இந்த ஒருவன் அப்படிங்கிற வேர்டு இல்லை, ஒருவருக்கு ஒருவர் அப்படிங்கிற வேர்டு தான் இருக்குது. அப்படின்னா இது 2 பேரை குறிக்குது. சரீர சுகத்தை பற்றி இதில் சொல்லப்படவில்லை. எதை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒருவருக்கு ஒருவர் இடையில் உள்ள உறவு, அதில் சுகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 2 பேருக்கு இடையில் உள்ள உறவில் சுகம் அப்படின்னா 2 பேருக்கு இடையில் ஏதோ ஒரு மனஸ்தாபம், அதில் கிடைக்கிற சுகம். அதை பற்றி தான் இதில் யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் 2 வசனம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னொரு வசனம் கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் நமக்கு வேதத்தில் இருக்குது. ஒருவருக்கொருவர் இந்த உறவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம மற்றவங்களோடு ஒரு தொடர்புள்ளவர்களாக தான் நம்ம வாழணும். மற்றவங்கள சார்ந்து தான் நம்ம இருப்போம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், பிள்ளைகளுக்குள்ளே உள்ள உறவு, வேலை செய்ய போகிற இடத்துல, நம்ம சர்ச்சுக்கு வர இடத்துல, எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒருவரோடு ஒருவருக்கு ஒரு உறவு கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே இந்த உறவு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லா பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு நமக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துடும். அப்போ இந்த மனஸ்தாபத்தை எப்படி போக்குறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த மனஸ்தாபத்தை நம்ம போக்க முடியும்? நம்ம முயற்சி எடுக்கலாம். ஆனால் அந்த முயற்சியை யார் ஆசீர்வதிக்கணும்? கடவுள் கண்டிப்பாக அந்த முயற்சியை நமக்கு ஆசீர்வதிக்கணும். எந்த 2 பேரும் ஒரே மாதிரி படைக்கப்படலை. அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அவங்களுக்கு கூட கண்டிப்பாக வித்தியாசம் உண்டு. அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக ஒரு வேறுபாடு உண்டு. இப்போ ஒவ்வொருவரும் நம்ம யுனிக்காக படைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த வேற்றுமையிலும் எப்படி நம்ம ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். வேற்றுமையின் மத்தியிலும் எப்படி நம்ம ஒற்றுமையாக வாழ முடியும்? நமக்கு இடையில் சமாதானம் கண்டிப்பாக இருக்கணும். சமாதானம் இருந்தால் தான் நம்ம ஒற்றுமையாக வாழ முடியும். வேதத்தில் பார்க்கும்போது ரோமர் 12:18 முடிந்த வரை அனைவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். முடிந்த வரை தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம், நம்ம சமாதானமாக இருக்கணும்னு. முடிந்த வரை. ஏன்னா சில நேரம் நம்ம ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவோம் சமாதானம் பண்ணுறதுக்கு, அது சரி வராது. முடிந்த வரை நம்ம சமாதானமாக இருக்க கடவோம். சமாதானமாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம மனசில் ஒரு அமைதி இருக்கும். எல்லாரோடும் நம்ம சமாதானமாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போம். இவங்க எப்போவுமே எல்லார்ட்டையுமே நல்லா பேசி நல்லா இருக்கிறாங்களே, இவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம இருப்போம். கடவுள் மறுபடியும் இயேசு சுவாமி மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, சமாதானமாக இருங்க, சமாதானமாக இருங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் அப்படின்னு தானே சொன்னாங்க. கடைசி அந்த சீஷர்களை பார்க்கும்போது சமாதானம் அப்படிங்கிறது நமக்கு உறவில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குற அந்த சுகம், மன்னிப்பில் சுகம். ஒரு மனஸ்தாபம் நமக்கு வந்துருச்சு, மன்னிச்சு தான் பார்ப்போமே. மன்னிச்சா நமக்கு சந்தோஷம் வரும். அந்த என்ன ஹீலிங், அது என்ன சுகம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சரி, அப்படின்னா சமாதானமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சோதனையும் வராதா? அவங்க எப்படி அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு குணம் அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த சமாதானத்தை அவங்களால தக்க வைக்க முடியுது. மன்னிப்பு எப்போவுமே நமக்கு ஒருத்தரை மன்னிக்கிறதுங்கிறது ஒரு லேசான காரியம் இல்லை. சில நேரம் சில விஷயங்களை நம்ம மன்னித்து விடுகிறோம். ஆனால் சில நேரத்தில் எப்படி நான் மன்னிக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம மனதில் நிற்குது. எப்படி நான் மன்னிக்க முடியும்? இதில் நம்ம மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எப்படி மன்னிக்கிறது? இன்னொரு வசனம் பார்த்தோம்னா 1 பேதுரு 3:11 சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவோம். சீக் பீஸ் அண்ட் பர்சியூ இட். சமாதானத்தை நாடி
அதை பின்தொடர கடவோம். அப்படின்னா எப்போவுமே தினமும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம சமாதானமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கணும். இந்த சமாதானத்தை நம்ம பின்தொடரும் போது நம்ம நிறையா நேரம் மற்றவங்களோட பேச வேண்டியது இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வரும்போது அதை நம்ம எப்படி அதை சரி செய்யலாம்? நம்ம அன்பாக அமைதியாக நம்ம அதை எடுத்து நம்ம பேசும்போது கடவுளுடைய துணையோடு நம்ம அது அன்பு சமாதானமாக நம்ம எடுத்து பேசும்போது அது என்ன பிரச்சனையோ அது தீர்ந்து நமக்கு சமாதானம் வர முடியும். நம்ம சில வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தலாம். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இதை பண்ண முடியல, அந்த மாதிரி நம்ம சில வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தி அந்த சமயத்தில் நம்ம பேசும்போது சமாதானம் குறையாது. எப்போவுமே நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனால் தான் சமாதானம் கிடைக்குங்கிறது கிடையாது. சில நேரத்தில் நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம சொல்லலாம். பட் அது சொல்கிற விதத்தில் தான் இருக்குது, எப்படி நம்ம அமைதியாக நம்ம சொல்கிறோமோ அப்படிங்கிறது. ஒரு தடவை எங்கள் ஸ்கூலில் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ஹெச்எம் சொன்னாங்க, சண்டே காலையில் ஒரு இந்த லயன்ஸ் கிளப், அவங்க போகிற ஒரு லயன்ஸ் கிளப்பில் உள்ளவங்க ஒரு காரியம் பண்ணுறாங்க. என்னென்னா பீச்சை சுத்தம் படுத்துகிறாங்க சண்டே காலையில் 7 மணிக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு 50 பிள்ளைகள் அப்படி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஸ்கூல்லேருந்து 50 பிள்ளைகள் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கொஞ்சம் டீச்சர்ஸை கூப்பிட்டு, சில வகுப்பில் உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு, ஒவ்வொரு டீச்சருக்கும் 10 பிள்ளைகளை கொடுத்து, நீங்கள் தான் இந்த 10 பிள்ளைகளுக்கு இன்சார்ஜ், இந்த பிள்ளைகள் வராங்களா கூட்டிகிட்டு அவங்களுக்கு பத்திரமா பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள அனுப்பி வைக்கணும், உங்களுக்கு 10 பிள்ளைகள் பொறுப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்டையும் சொன்னாங்க, இந்த மாதிரி பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் நான் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் அவங்ககிட்ட சொன்னேன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ, ஐ எம் சாரி, ஐ வில் நாட் பி ஏபிள் டு கம் ஆன் அ சண்டே. சண்டே காலையில் அது பீச்சில் போய் பீச்சை சுத்தம் படுத்துறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக நாங்கள் பதிவு பண்ண போகிறோம். மேயர் வருவாங்க, ஹெல்த் மினிஸ்டர் வருவாங்க, நம்ம அவங்க கூடலாம் நம்ம ஃபோட்டோ எடுப்போம், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. நான் என்னால் வர முடியாது, சண்டே என்னால் வர முடியாது காலையில், அதுக்கு என்ன உதவி வேணாலும் நீங்கள் கேளுங்க, பிள்ளைகளை தயார்படுத்துறது, பிள்ளைகள் லிஸ்ட் எடுக்கிறது, பிள்ளைகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, அதெல்லாம் நான் பண்ணுறேன், பட் என்னால் சண்டே மார்னிங் வர முடியாது, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் யோசித்தேன். பரவாயில்ல, எப்படி ரியாக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளால் சண்டே மார்னிங் போக முடியாது. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், சண்டேனால் நம்ம சர்ச்சுக்கு போவோம்னு அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸோடு நமக்கு ஒரு சமாதானம் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து வேலை பார்க்க முடியும். ஆனாலும் இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்க ஒன்றும் சொல்லலை, வேறு இன்னொரு டீச்சராக அவங்க எனக்காக போட்டுட்டாங்க. சில சமயங்களில் நம்ம ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, 2 பேருக்கும், 2 பேரும் சம்மதித்தா நல்லபடியாக முடியும். சில சமயங்களில் ஒருத்தர் அதுக்கு ஒத்து போக மாட்டாங்க, ஒருத்தர் பல முயற்சி எடுத்தாலும் மற்றவர் அதற்கு ஒத்து போக மாட்டாங்க. அப்படின்னா அங்கே சமாதானம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. சில சமயம் 2 பேருக்குள்ள உறவில் ஒருத்தர் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் இன்னொருத்தர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட நல்லா தான் இருந்திருப்பாங்க ரொம்ப நாளாக, திடீர்னு பேச மாட்டாங்க நம்மகிட்ட. அப்போ நம்ம யோசிப்போம், என்னடா இது இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, என்னாச்சு? அது மாதிரி சில நேரத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கும், அதை வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்ம அதுக்கு என்னென்னு தெரியாது. அடுத்த ஆள் அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணலான்னு பார்த்தா அவங்களுக்கு அதுக்கு வழியே இருக்காது. எனக்கு இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் ஒரு 30 years பேக் ஒரு ஸ்கூலில் மின்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ காலையில் ஒரு பஸ் எடுப்பேன், 48 எடுத்து மின்ட்டில் போய் இறங்குவேன். அப்போது அந்த எப்போவுமே ஒரே டைமில் போனால் ஒரே கண்டக்டர் தான் நமக்கு வருவாங்க. அந்த பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பார்த்தா என்னன்னு தெரில, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு தான் இருப்பார். பஸ்ஸில் ஏறும்போது நான் முந்திட்டு போய் ஏற மாட்டேன், அப்படி நிற்பேன். ஒருத்தர் ஏறுறாங்கன்னா சரி ஏறட்டும், பின்னால் ஏறலாம் அப்படின்னு நிற்பேன். என்னம்மா சீக்கிரமாக ஏறக்கூடாதா அப்படிம்பார். உள்ளே ஏறி போய் டிக்கெட் வாங்கணுன்னா டிக்கெட் எல்லாருக்கும் கொடுப்பார், எனக்கு கடைசியில் தான் கொடுப்பார்.
டிக்கெட்டை வாங்கினோன்னே முன்னால் போங்க, முன்னால் போங்க, அந்த கம்பியவே பிடிச்சிட்டே நிற்பீங்களா, முன்னால் போங்க, இப்படியே சொல்லிகிட்டே இருப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளே கஷ்டப்பட்டு வீட்டிலேருந்து அவசரமாக கிளம்பி ஒரு வேலைக்கு, நமக்கு மனசில் எவ்வளவோ காரியங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில் பஸ்ஸில் ஏறினா இவர் நம்ம என்ன பண்ணோம், இவரை முன்ன பின்ன நமக்கு அவரை தெரியாது. ஆனால் இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு அப்படியே பேசாமல் இருந்தேன், சரி நம்ம சும்மா இருந்தால் சரியாயிரும். அது சரியாகிற மாதிரியே இல்லை. அப்போது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நம்ம எப்போவுமே ஜெபம் கடைசியாக தான் பண்ணுவோம்ல, நம்மளால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஜெபம். ஆண்டவரே, எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினம் காலையில் இவர் நீ ஏன் இப்படி பண்ணுறாரு, நான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசுகிறது கிடையாது, ஆனால் இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு என்கிட்ட, சமாதானமே இல்லாமல் போயிடுது, ஒரு கஷ்டத்தோடு வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, பயங்கர ரஷ், பஸ்ஸில் ஏறி அவர் பக்கத்தில் நின்று, அப்போ 2 rupees டிக்கெட்டு, ஒரு 5 rupees கொடுத்தேன், சேஞ்ச் இல்லை. முக்கியமாக சேஞ்ச் கரெக்டாக வச்சுக்கோ, ஏன்னா சேஞ்ச் இல்லைன்னா அது கூட திட்டுவார், சேஞ்ச் கொண்டு வர முடியாதா அப்படிம்பார். அன்றைக்கி 5 ரூபா தான் இருந்தது. 5 ரூபாய் கொடுத்துட்டு சேஞ்ச் அவர்கிட்ட வாங்கினேன். வாங்க பயங்கர ரஷ்ஷு. அவர் சீட்டுக்கு முந்தின சீட்டு காலியாச்சு. சரி அதில் உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ஆனாலும் பயம்தான் அங்கே உட்கார்றதுக்கு. உட்காந்துட்டு காசை பேக்கில் போடுறதுக்கு பார்க்குறேன். ஹீ கேவ் பேக் 3 coins, 3 காயின் கொடுத்துருந்தார். சரி 5 ரூபாயில் 2 ரூபா போச்சுன்னா 3 1 rupee கொடுத்துருப்பாருன்னு பார்த்தா அவர் வந்து 5 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணியிருந்தார். 2 rupees காயின் 2ம் 1 rupee காயினும் கொடுத்துருந்தார். இப்போ பார்த்தேன், நம்ம கொடுத்த அமௌண்ட்டே திருப்பி கொடுத்துருக்குறாரு, நம்ம 2 ரூபாய் டிக்கெட்டுக்கு அவர் காசே எடுக்கலையேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த 2 ரூபாயை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஆனால் அவர்கிட்ட நம்ம பேசுனா என்ன தான் சொல்லுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. சரி பரவாயில்ல, எப்படி நம்ம கொடுத்து தான் ஆகணும், கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் பின்னால் திரும்பி உட்காடுறேன். நான் திரும்பி உட்காந்துருக்கிறேன், கையில் காசு வச்சுருக்கேங்கிறத பார்த்துட்டு அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, பார்க்கவே இல்லை, எங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் நான் 5 ரூபாய் டிக்கெட் வாங்கினேன், நீங்கள் எனக்கு 5 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பார்த்தார். இந்த 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அந்த 2 ரூபாயை கையில் வாங்கிட்டு அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு அந்த 2 ரூபாயை வாங்கினார். அன்னையிலிருந்து அவருடைய பிஹேவியரே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டார். ஏறினா உடனே டிக்கெட்டை கொடுத்துருவார், ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் பாட்டுக்கு இருப்பார். ஒரு சமாதானம் வந்துருச்சு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே போகும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனால் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜெபத்தோடு அதை நம்ம சந்திக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு அதில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். இந்த சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருவருக்கு ஒருவர் உள்ள சமாதானங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். தினம் நம்ம சந்திக்கிற ஒரு சவால் இது, ஒருவருக்கு ஒருவர் உள்ள சமாதானம். எபேசியரில் கூறப்பட்டிருக்குது, என்ன கூறப்பட்டிருக்குது, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. கொலோசியரில் வாசிக்க கேட்டோம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மத்தேயு 18:22 என்ன பார்க்குறோன்னா, பேதுரு ஒரு தடவை இயேசுவாமி கிட்ட கேட்குறார், எத்தனை தடவை என்னுடைய சகோதரனை நான் வந்து மன்னிக்கணும்? அப்போ என்ன பதில் சொல்கிறார் இயேசு? எத்தனை தடவை? 7 தடவை போதுமா அப்படின்னு கேட்காரு. இல்லை, 7 70 தரம் அப்படின்னா இட் இஸ் நாட், அது ஜஸ்ட் ஒரு வேர்டு தான். எத்தனை தடவை உங்களுடைய சகோதரர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் நீங்கள் அவங்கள மன்னிக்கணும். ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட நான் உன்னை எத்தனை தடவை தான் மன்னிப்பேன்னு சொல்கிறது கிடையாது. எத்தனை தடவை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம செய்ய தப்புக்கு மன்னிப்பு கேட்டால் நமக்கு மன்னிப்பு கொடுக்குறாருல. அதனால் நாமும் நம்மளுடைய கூட உள்ளவர்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். நான் பார்த்த ஒரு வசனம், ஒரு வாசகம், முதலில் மன்னிப்பு கேட்கிறவன் மிகவும் துணிச்சலானவன். மன்னிப்பு கேட்குறதுக்கும் நமக்கு என்ன வேணுமா? துணிச்சல் வேணும். முதலில் மன்னிப்பு கேட்கிறவன் மிகவும் துணிச்சலானவன். முதலில் மன்னிக்கிறவன் மிகவும் பலசாலி. மன்னிக்கிறதும் ஈஸி கிடையாதுல்ல. மன்னிப்பு கேட்கிறதும் கஷ்டம்தான், மன்னிப்பு கொடுக்கறதும் கஷ்டம்தான். முதலில் மன்னிக்கிறவன் மிகவும் பலசாலி. முதலில் மன்னித்து மறக்கிறவன் மிகவும் சந்தோஷமானவன்.
ஸோ மன்னிச்சா மட்டும் பத்தாது, நம்ம என்ன செய்யணுமோ அதை மறந்து விடணும். ஏன்னா தேவன் நம்மளுடைய தப்பிதங்களையும் மன்னித்து மறந்து விடுகிறார். மன்னிச்சிருவோம், சரி ஓகே அப்படி சொல்லிடுவோம். ஆனால் எத்தனையோ நாளுக்கு அப்புறம் கூட அன்னைக்கு அவங்க எப்படி எனக்கு செஞ்சாங்க இல்லை, நம்ம அப்படி யோசிப்போம்ல. ஸோ அதுவும் இதோடு சேர்ந்து தான் வருது, மன்னிப்பில் சுகம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை நினைக்கும் போது நமக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? மன்னிச்சுட்டு மறக்காமல் இருந்தா, அது மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்தா, அதை நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடியாது, எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஜெபத்தோடு தான் செய்ய முடியும். மன்னித்து மறக்கணும். The one who apologizes first is the bravest. The one who forgives first is the strongest. And the one who forgives and forgets, he is the happiest. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மன்னிச்சு நம்ம மறக்கும்போது அது நமக்கு நல்லது. இன்னொரு குறிப்பு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லார்ட்ஸ் ப்ரேயர். லார்ட்ஸ் ப்ரேயர் இயேசு கற்பித்த ஜெபம். நம்ம சர்ச்சுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம அதை சொல்லுவோம், நம்ம வீட்டில் சொல்லுவோம். அடிக்கடி நம்ம சொல்லுகிற ஒரு ஜெபம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவையாவது நம்ம அதில் சொல்லிடுவோம். அதில் என்ன நமக்கு ஒரு முக்கியமான இந்த மன்னிப்பை குறித்த ஒரு சென்டென்ஸ் அதில் வருது. அது இயேசு கற்பித்த ஜெபம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நம்ம உணர்ந்து சொல்கிறோமா? நம்மளே கமிட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்கிறோம் அதில்? எங்கள் குற்றங்களை எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அப்படியே ருட்டீனாக மொனாட்டனஸாக அதை சொல்லிட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. உண்மையிலே நம்ம மன்னிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம பிறர் நமக்கு செய்கிற குற்றத்தை நம்ம மன்னிச்சாதான் நம்ம வந்து ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது நம்ம இதை சொல்லலாம். நாங்கள் மற்றவங்கள மன்னிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மற்றவங்கள மன்னிக்கலை அப்படின்னா இந்த ஜெபத்தை நம்ம சொல்லவே முடியாது அப்படி நம்ம நினச்சிக்கலாம். நம்ம மனசில் பதிவு பண்ணிக்கலாம். இன்னொருத்தரை நான் மன்னிக்கலைன்னா இந்த ஜெபத்தை நான் சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவருக்கு என்னுடைய இருதயம் தெரியும். மத்தேயு 5:23-24 அந்த வசனத்தை நம்ம பார்த்தோன்னா, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனுடைய கூட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படின்னு. இதுவும் யார் சொன்ன வார்த்தைகள்? இயேசு சொன்ன வார்த்தைகள். ஆலயத்துக்கு வந்து நம்ம நிறையா செய்கிறோம், ஆலயத்தில் காணிக்கையை படைக்கிறோம், நிறையா வேலைகள் செய்கிறோம், ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா செய்கிறோம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த வசனத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஒரு காணிக்கை செலுத்த நம்ம வரும்போது கூட அந்த நேரத்தில் நம்ம மனசில் இன்னொருத்தரோட கூட ஒரு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அது என்ன சொல்லியிருக்கிறாங்க இயேசுசாமி? அந்த நீ செலுத்தாத, அதை நீ செலுத்துறதோட செலுத்தாமலே இருக்கலாம். ஏன்னா அதை நான் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தேவை என்னது? நீ உன் சகோதரரை கூட நல்ல உறவில் சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் முதல்ல நீ போய் ஒப்புரவாகிட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பலியை செலுத்து அல்லது இந்த காணிக்கை எனக்கு கொடு, எனக்காக இந்த வேலையை நீ செய் அப்படிங்கிறது தான் ஏசாமி சொல்கிறாங்க. அப்போ ஏசாமிக்கு வந்து என்ன நமக்கு முக்கியம் வாழ்நாளில், அன்றாட வாழ்க்கையில் அப்படிங்கிறத வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இதை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த நாளில் நம்ம இதை கேட்டுட்ருக்குறோம். இந்த லென்த்து காலங்க வந்து நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, நாமே ஆராய்ந்து நம்மகிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் சரி செய்வதற்காக தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மன்னிப்பில் சுகம் அப்படிங்கிற இந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறதுக்கு
இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம் பல வசனங்களை, நம்ம இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாருமே, அதாவது பர்ஃபெக்டான ஒரு எந்த தவறுமே செய்யாத ஒரு மனுஷன்னு யாருமே கிடையாது. நம்மெல்லாம் நிறைய தவறுகள் செய்கிறோம். சில நேரம் நமக்கு அது தெரியலை, அல்லது அப்படியே நம்ம கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருக்குது. பட் நம்ம அதனால் உணர்த்தப்படும் போது நம்மளே சரி செய்து கொள்வோம். தேவனிடத்தில் மன்னிப்பு நமக்கு எப்போ கிடைக்கும்? பிறரை நாம் மன்னிக்கும் போது தான். இதுதான் இன்னைக்குரிய சிந்தனையின் சாராம்சம். நமக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிறரை மன்னிக்கணும். அது யாராக இருந்தாலும், நம்ம வீட்டில் உள்ளவங்களோ, வெளியே உள்ளவங்களோ, வேலை செய்கிற இடத்துலையோ, நம்ம ஆலயத்திலையோ, எங்கே நம்ம போனாலும் மற்றவங்களை மன்னிக்கிற இந்த குணம் நமக்கு கண்டிப்பாக வேணும். சிலுவையின் இயேசு சுவாமி தொங்குனதுனால நமக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஆனால் அந்த மன்னிப்பு நமக்கு எப்போ கிடைக்கும்? மற்றவர்களை நாம் மன்னிக்கும் போது தான் அந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். அதுக்காக நம்ம இப்போது ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த காலை நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இந்த மன்னிப்பில் சுகம் அப்படிங்கிற இந்த காரியத்தை நாங்கள் தியானிக்க நீங்கள் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, நாங்கள் குறை உள்ளவர்கள் தான் தகப்பனே. எங்களிடத்தில் எத்தனையோ குறைகள் உண்டு கத்தாவே. மற்றவர்களை மன்னிக்க எங்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் இயேசு சுவாமி, உம்மோடு கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு நிச்சயமாக இந்த காரியத்தில் உதவி செய்வீங்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு நாளும் சுவாமி கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்கிறதுனாலே மற்றவர்களுக்கு மன்னிக்கிற அந்த குணத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து, அதே நிமித்தம் எங்களுடைய பாவங்களையும் நீங்கள் மன்னித்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களையே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாய்ப்பை தந்த 1000க்கும் 1000ஆவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் தருகின்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சுகம் பலன் ஜீவனும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் தங்கி ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடைய புறப்பட்டு செல்வோம்.